ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி இல்லை. அது காலப்போக்குல கொஞ்சம் மாறி போயிருக்கு. உண்மையில அந்த சொல் என்னன்னா, ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. உண்மையிலேயே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு கல்யாணம் மாதிரி நல்ல காரியம் பண்ணணும்னா அவசரப்படாம மணமகன் மணமகள் வீடுகளுக்கு பலமுறை போய் நேர்ல பேசி பார்த்து அவங்களையும் அவங்க சொந்த பந்தங்களையும் நன்றாக புரிஞ்சிக்கிட்டு நல்ல உறவு உருவாக்கி தான் அந்த கல்யாணத்தை நடத்தணும். அதைத்தான் ஆயிரம் பொய் சொல்லின்னு சொன்னாங்க. அதாவது நல்ல காரியம் நடக்கணும்னா கொஞ்சம் அலைஞ்சு நேரம் எடுத்துக்கிட்டு நன்றாக விசாரிச்சு பண்ணணும். அப்பதான் அது நன்றாக நடக்கும்.